அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் முக்கியமான ஒரு பரபரப்பான அரசியல் அப்டேட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது லோக்சபா தேர்தல் 2024 முடிகிற வரைக்கும் பெரிதாக ஆக்டிவாக இல்லாத எடப்பாடி பழனிசாமி தற்போது அடித்து ஆட தொடங்கியிருக்காரு அப்படின்னு நான் சொல்லணும். எடப்பாடி 2.0 அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அடித்து ஆட தொடங்கியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. என்னென்ன மெகா சம்பவங்கள் இந்த விஷயத்தில் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு விளக்கத்தை தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி ருபேரலி தொகுதி எம்பியாக பதவியேற்றிருக்காரு. அரசியல் சாசன பிரதிநிதியை கையில் ஏந்தியவாறு ஆங்கிலத்தில் உறுதிமொழி கூறி பதவியேற்ற ராகுல் காந்தி இந்த இறுதியில் பார்க்கும் பொழுது இந்தியா வாழ்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த நிகழ்வுகளில் மேலும் பார்த்தீங்கன்னா பல சுவாரஸ்யமான பரபரப்பான சம்பவங்கள்லாம் நடந்திருக்குங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் அடுத்தடுத்து நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விகிதத்திலையும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி திடீரென அரசியல் ரீதியாக வேகம் எடுக்க தொடங்கியிருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது லோக்சபா தேர்தல் 2024 முடியும் வரைக்கும் பெரிதாக ஆக்டிவாக இல்லாத எடப்பாடி பழனிசாமி தற்போது அடித்து ஆட தொடங்கியிருக்காராம். எடப்பாடி 2.0 அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அடித்து ஆட தொடங்கி இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அதுலேயும் கடந்த ஒரு வாரத்தில் எடப்பாடி செய்த 3 சம்பவங்கள் மிகப்பெரிய அளவில் கவனத்தை பெற்றிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இத்தனை காலம் உறக்கத்தில் இருந்த அதிமுக தொண்டர்களையும் எழுச்சி பெற வைத்திருக்கு. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்கு. இதில் பலியானோர் எண்ணிக்கை 34 உயர்ந்திருக்கு. இதில் ஏற்கனவே சாராயம் காய்ச்சிய 22 பேர் கைது செய்யப்பட்டும் இருக்காங்க. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விஷயம் குறித்து கேள்விப்பட்டதும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அடுத்தடுத்து 3 முக்கிய நடவடிக்கைகளை எடுத்திருக்காரு. நடவடிக்கை 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ஆளாக இந்த விவகாரத்தில் லீகல் டீமை அனுப்பி எடப்பாடி வழக்கு போட்டிருக்காரு. கள்ளக்குறிச்சி விஷசாராய பலி தொடர்பாக வழக்கு விசாரிக்க எடுத்துக்கொள்ள சென்னை உயர்நீதிமன்றம் ஒப்புதலும் தெரிவித்திருக்காங்க. கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் விஷசாராயம் குடித்து 35க்கும் மேற்பட்டோர் பலியான சம்பவம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் குமரேஷ் பாபு அமர்வில் அதிமுக வழக்கறிஞர்கள் அணி செயலாளர் இன்பதுரை மற்றும் வழக்கறிஞர் டி செல்வம் ஆகியோர் முறையீடு செய்திருக்காங்க. அப்போது அவர்கள் விஷசாராய விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி விசாரிப்பது முறையாக இருக்காது அப்படிங்கிறதுனால சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் அப்படின்ற கோரிக்கையுடன் வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் அந்த வழக்கு அவசர வழக்காக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னும் கேட்டுக்கொண்டிருக்காங்க. விஷசாராய விற்பனை உள்ளாட்சி அமைப்புகளின் நிர்வாகிகளுக்கு தெரியாமல் நடக்காது அப்படிங்கிறதுனால அவர்களின் பங்கு குறித்தும் விசாரிக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்காங்க. தமிழக அரசு தரப்பில் வழக்கறிஞர் முனியப்ப ராஜ் விஷசாராய விவகாரம் தொடர்பான வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு விசாரணை துவங்கப்பட்டும் இருக்கு. மாவட்ட ஆட்சியர் பணியிடம் மாற்றம் செய்யப்பட்டிருக்காரு. காவல் கண்காணிப்பாளர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருக்காரு. மதுவிலக்குத்துறை அதிகாரிகளும் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றனர் என தெரிவித்திருக்காரு. இதையடுத்து வழக்கை தாக்கல் செய்ய அனுமதி அளித்த நீதிபதிகள் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக ஒப்புதலும் தெரிவித்திருக்காங்க. நடவடிக்கை 2 என்ன அப்படின்னா, முதல் ஆளாக எடப்பாடி பழனிசாமி நேரடியாக கள்ளக்குறிச்சி சென்றிருக்காரு. அங்க சென்று சம்பவ இடத்தை பார்வையிட்டும் இருக்காரு. அதோடு இல்லாம எடப்பாடி பழனிசாமி கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் போராட்டமும் மேற்கொண்டிருக்காரு. திமுக அரசை எதிர்த்து தீவிரமா போராட்டங்களை எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து முன்னெடுக்க தொடங்கியிருக்காரு அப்படின்னு நான் சொல்லணும். சம்பவம் 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல அடுத்த நடவடிக்கையாக எடப்பாடி பழனிசாமி ஆளுநரை சந்திக்க போகிறாராம். இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை வேண்டி ஆளுநரை எடப்பாடி சந்திக்க போகிறாரு. கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி திடீரென அரசியல் ரீதியாக வேகம்
உருவம் எடுக்க தொடங்கியும் இருக்கார். லோக்சபா தேர்தல் 2024 முடியும் வரைக்கும் பெரிதாக ஆக்டிவாக இல்லாத எடப்பாடி பழனிசாமி தற்போது அடித்து ஆட தொடங்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இது ஒரு புறம் இருக்கு. மற்றொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா, காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி ரெபரலி தொகுதி எம்பியாக பதவியேற்றிருக்கார். அரசியல் சாசன பிரதிய கையில் ஏந்தியவாறு ஆங்கிலத்தில் உறுதிமொழி கூறி பதவியேற்ற ராகுல் காந்தி இறுதியில் இந்தியா வாழ்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கு பிறகு தற்காலிக சபாநாயகருக்கு கை கொடுத்த ராகுல் காந்தி அதன் பிறகு அவர் செய்த செயல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. 18வது லோக்சபா தேர்தல் நடந்து முடிந்து நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மீண்டும் பதவியேற்றாங்க. இந்த நிலையில் புதிய லோக்சபா எம்பிக்களின் பதவியேற்கும் முதல் கூட்டம் அதாவது ஜூன் 24ஆம் தேதி தொடங்குச்சு. முதல் நாளான நேற்று பிரதமர் நரேந்திர மோடி உள்பட 280 பேர் லோக்சபா எம்பிக்கள் உறுப்பினர்களாக பதவியேற்று கொண்டாங்க. அவர்களுக்கு தற்காலிக லோக்சபா சபாநாயகர் பிரத்ரு ஹரி மஹாரை பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதன் தொடர்ச்சியாக மீதம் இருக்கக்கூடிய லோக்சபா எம்பிக்கள் ஜூன் 25ஆம் தேதி அதாவது நேற்று பார்த்தீங்க அப்படின்னா பதவி ஏற்றிருக்காங்க. தமிழ்நாட்டைச் சேர்ந்த எம்பிக்கள் அனைவரும் தமிழீழ எம்பிக்களாக உறுதிமொழி எடுத்து பதவி ஏற்றுக்கொண்டாங்க. திருவள்ளூர் தொகுதி காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் பதவியேற்றார். அரசியல் சாசன புத்தகத்துடன் தமிழீழ உறுதிமொழி ஏற்ற சசிகாந்த் செந்தில் வாழிய வையகம் வாழ்க தமிழ் அப்படின்னு முழக்கமிட்டார். தலித் ஆதிவாசிகள் சிறுபான்மையினர் மீதான தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் அப்படின்னும் முழக்கமிட்டிருக்காரு. அடுத்ததாக பதவியேற்ற வடசென்னை தொகுதி திமுக எம்பி கலாநிதி வீரசாமி தமிழீழ உறுதிமொழி எடுத்துக்கொண்டதுடன் பெரியார் அண்ணா கலைஞர் வாழ்க திராவிடம் வாழ வாழ தளபதி வாழ்க தமிழ் வெல்க என முழக்கமிட்டிருக்காரு. அதுக்கப்புறமா பதவியேற்ற தென் சென்னை தொகுதி எம்பி தமிழச்சி தங்கப்பாண்டியன் வாழ்க கலைஞர் வாழ்க தளபதி வாழ்க தமிழ்நாடு அப்படின்னு குரல் எழுப்பியிருக்காரு. இப்படி ஒவ்வொரு எம்பியாக தமிழில் பதவியேற்றாங்க. சில திமுக எம்பிக்கள் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க அப்படின்னு கூறி பதவியேற்றுக்கொண்டாங்க. காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி ரெபரலி தொகுதி எம்பியாக பதவியேற்றுக்கொண்டார். அரசியல் சாசன பிரதிய கையில் ஏந்தியவாறு ஆங்கிலத்தில் உறுதிமொழி கூறி பதவியேற்ற ராகுல் காந்தி இறுதியில் இந்தியா வாழ்க அரசியல் அமைப்பு வாழ்க அப்படின்னு முழக்கமிட்டார். ராகுல் காந்தி பதவியேற்கும் போது காங்கிரஸ் எம்பிக்களும் கூட்டணி கட்சி எம்பிக்களும் மொத்தமாக கோஷங்களை எழுப்பி தங்கள் ஆதரவை வெளிப்படுத்தினாங்க. தொடர்ந்து எம்பியாக பதவியேற்ற ராகுல் காந்தி தற்காலிக சபாநாயகருக்கு கை கொடுத்தார். பின்னர் சபாநாயகரின் அருகில் இருந்த அதிகாரி ஒருவருக்கும் ராகுல் காந்தி கை கொடுத்தார். எம்பிக்கள் எல்லாம் சபாநாயகருக்கு மட்டும் கை கொடுத்து சென்ற நிலையில் ராகுல் காந்தி மட்டும் சபாநாயகர் அருகில் நின்ற அதிகாரிக்கு சமமரியாதை கொடுத்து கை கொடுத்து சென்றது எம்பிக்களை நிகழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்றத்தில் தயாநிதி மாறன் வெளியிட்ட ஒற்றை பதிவு ரொம்பவும் பகிரப்பட்டு வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது நாங்கள் எப்படி போனோமோ அப்படியே திரும்ப வந்துட்டோம்னு சொல்லு அப்படின்னு ரஜினி நடித்த கபாலி படத்தில் ஒரு பஞ்ச் வசனம் இருக்கும். அந்த கேப்ஷனுடன் மத்திய சென்னை தொகுதி எம்பி தயாநிதி மாறன் போட்ட குரூப் ஃபோட்டோ சமூக ஊடகங்களில் வேகமாக பரவி வந்துட்டுருக்கு. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் லோக்சபா தேர்தல் கடந்த ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக நடந்தது. இந்த தேர்தல் முடிவுகள் கடந்த ஜூன் 4ஆம் தேதி வெளியானது. அதிமுக கூட்டணி ஒரு இடத்துல கூட வெற்றி பெறல. இதே போல பாஜக கூட்டணியும் ஒரு இடத்துல கூட வெற்றி பெறல. ஆனா திமுக கூட்டணி மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்றாங்க. எல்லா இடங்கள்லயுமே திமுக கூட்டணி வென்றிருக்கு. விருதுநகர், நாமக்கல், தர்மபுரி ஆகிய தொகுதிகளில் மட்டும் கடும் போட்டிக்கு பிறகு திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றாங்க. தமிழ்நாட்டில் வெற்றி பெற்ற திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், முஸ்லிம் லீக், மதிமுக, கொங்கு நாடு மக்கள் கட்சி அப்படின்னு வரிசையாக எல்லா கட்சி எம்பிக்களும் நாடாளுமன்றத்தில் முறைப்படி எம்பிக்களாக பதவியேற்றாங்க. முதல்ல திருவள்ளூர் தொகுதி காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் பதவியேற்றார். அரசியல் சாசன புத்தகத்துடன் தமிழில் உறுதிமொழி ஏற்று சசிகாந்த் செந்தில் வாழிய வையகம் வாழ்க தமிழ் அப்படின்னு முழக்கமிட்டார். தலித் ஆதிவாசிகள் சிறுபான்மையினர் மீதான தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் அப்படின்னு முழக்கமிட்டாங்க. அடுத்ததாக பதவியேற்றவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருவரும் தமிழிலேயே அவர்களுடைய பதவியை ஏற்று
ஏற்றுக்கொண்டாங்க. அதே மாதிரி அப்படியே உற்சாகத்துடன் பதவியேற்ற தயாநிதி மாறன் எம்பி வாழ்க தமிழ், வாழ்க பெரியார், வாழ்க அண்ணா, வாழ்க கலைஞர், வாழ்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், வாழ்க உதயநிதி ஸ்டாலின், வேண்டாம் நீட், பேன் நீட் அப்படின்னு முழக்கமிட்டார். இதே போல பல்வேறு எம்பிக்களும் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க அப்படின்னு கூறி பதவியேற்றிருக்காங்க. கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை உள்ளிட்ட சில எம்பிக்கள் வேலு வாழ்க அப்படின்னு கோஷத்தையும் எழுப்பியிருக்காங்க.